ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நைட் டின்னருக்கு செய்ய போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சப்பாத்தி ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன். நல்லா ஸ்வீட்டாகுது. அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக சப்பாத்தி தான் செய்கிறோம். நான் வெங்காயம் போடுறதுனால நீங்கள் இவ வேறு ஏதோ செய்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஸ்வீட்டாகுது. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா பைத்தியக்காரி மாரி பேசுகிறாளா? ஸ்வீட் பொட்டேட்டோனா ஸ்வீட்டாக தானே இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, கொஞ்சமாவது காரமாக்கணும்ல. ஆனால் நம்ம சாம்பார் காலைல வச்சுருந்து சாம்பார் இருக்குது, மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது, அதை வச்சே நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு தயிர் வச்சு கொஞ்சம் லைட்டாக பெப்பர், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, சாட் மசாலா போட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு அது பிடிக்காது, அதனால் எனக்கு சாம்பார்னால நான் இதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுட்டோம். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போடுவோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது போட்டாச்சு. நல்லா உப்பு போட்டுப்போம். உப்பு தேவையான அளவு தான். இந்த மாவு நம்ம பரட்டதுக்கு தான். இப்போ நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணுவோம். இப்போ கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ கோதுமை மாவு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வரைய விட்டுடலாம். நல்லா வரவுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு நம்ம பார்த்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் தண்ணி. நல்லா மாவு வரட்டி வச்சாச்சு. நல்லா வந்திருக்குது. பட் வெங்காயத்தை தாளிச்சியும் போட்டுக்கலாம். பட் வெங்காயத்தை போட்டதுனால பிசையும் போதுனா வெங்காயம் கொஞ்சம் வெளியே வருது. பாப்பா திரட்டும் போது எப்படி வருதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக வெங்காயத்தை தாளித்து தான் போடுவேன், ஏதோ ஞாபகத்தில் அப்படியே போட்டேன். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம வச்சு ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய வேண்டியதான். வாங்க அதில் பார்ப்போம். நல்லா வந்திருக்குது. ஃபினிஷிங் வெங்காயம் போட்டு ஆட் பண்ணி நல்லா இருக்குது. நான் எப்பவுமே தாளிச்சு தான் போடுவேன். இது கூட நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.